தமிழ்நாடு எதுக்குப்பா பேன் நீட்ன்னு சொல்றாங்க? அங்க பார்த்தா அந்த பசங்க செத்துட்டு இருக்காங்க. ஃபேர் நீட். இவங்க என்னப்பா பேன் நீட்ன்றாங்க. அதாவது தமிழ்நாடு வந்து 2017 வந்துட்டு அனிதா என்கிற ஒரு பொண்ணு 17 இயர்ஸ் ஒரு பொண்ணு வந்துட்டு 98% ஸ்டேட் போர்ட்ல ஸ்கோர் பண்ணாலுமே, மெடிக்கல் சீட்டுக்கு போனாங்க. நீட் எழுதுனாங்க. ஆனா, இவ்ளோ படிச்ச எனக்கு இந்த ஒரு எக்ஸாம் பண்ண முடியலையே. அதாவது நான் எலிஜிபிளே இல்ல இந்த எக்ஸாம்க்கு அந்த பொண்ணு நெனச்சு சூசைட் பண்ணினாங்க. இத எதிர்த்து நெறைய ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. நெறைய ராலீஸ் போனாங்க தமிழ்நாடு. ஆனா இந்த விஷயம் இவ்ளோ பேசப்படல. அதனால, இப்ப நீங்க கேட்கலாம். எதனால சரி அந்த விஷயம் ஆச்சு. அப்ப ராலி பண்ணாங்க. இப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம ஏரியால வந்துட்டு ஏதோ ஒரு கொலை ஆயிடுச்சு. ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மறாத நம்ம எங்கனா வெளிய போறதா இருந்தா வீட்ட பூட்டுவோம். பத்திரமா இருன்னு சொல்லுவோம். இந்த மாரி ஆகக்கூடாதுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல எஸ்பெஷலி அந்த இடத்துல கிராஸ் பண்றப்போ ரொம்ப உஷாரா இருப்போம். நம்மளுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு தானே. இவ்ளோ சென்ட்ரலுக்கு ஹேண்டில்டு பை ஒரு எக்ஸாம சென்ட்ரல்லயே இந்த அளவுகள வந்துட்டு புரொடெஸ்ட் பண்றவங்கள வந்துட்டு லாத்தி சார்ஜ் பண்ணதாகட்டும், அடிக்கிறதாகட்டும், உதைக்கிறதாகட்டும், அப்யூஸ் பண்றதாகட்டும், வேன்ல வச்சு பொண்ணுங்கள நடக்குது. நாளைக்கு நம்ம பொண்ணுங்களுக்கும் அதே ஆகக்கூடாது. நம்ம பசங்களுக்கும் அது ஆகக்கூடாதுன்றதால தான் தமிழ்நாடு வந்துட்டு பேன் அப்படின்றது ஒரு விஷயம் கொண்டு வராங்க. கண்டிப்பா இது யாரால ஒருத்தரால பண்ண முடிய விஷயம் இல்ல. கண்டிப்பா லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்ட் டெல்லி ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், ஸ்டூடெண்ட்க்காக மட்டும் தான் பண்றாங்க. அண்ட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நம்ம எல்லாமே சொல்றோம் இந்தியன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு. கண்டிப்பா அதுக்கான ஒரு பதில் இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் குடுக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ.